அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் போவாரா? அதிமுக கூட்டணிக்கு போவார். அதிமுக பாஜக கூட்டணிக்கு போவாரான்றது கேள்வி. அதனால் அவங்க பாஜக இருக்கிற இடத்துல போக மாட்டார். போனாங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு ஒரு பின்னடைவாக இருக்கும். எடுத்த உடனே முதல் எலெக்ஷன்லேயே வார்த்தை தவறி விட்டாய் அப்படின்ற ஆகிடுது கடைசியில். விஜய் ஒரு செல்வாக்கு மிக்க நடிகர். இன்ஃபேக்ட் 6% மேலே கூட வாங்குவார் அவர். அவருடைய பாயிண்ட் என்னன்னா அவருடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அது இவர் முதல்வர் கேண்டிடேட்னு தன்னை டிக்ளேர் பண்ணிவிட்டு இவர் பழனிசாமியை முதல்வர் கேண்டிடேட்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணுவாரா? இதெல்லாம் தடுமாற்றங்கள். அவர் பாஜக எதிர்ப்பு ரோலை ரொம்ப தீவிரமாக கையில் எடுத்தார்னா திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்பு வாக்குகளை கொஞ்சம் எடுப்பார். அதில் மைனாரிட்டி அடங்கும். மைனாரிட்டிக்கு வெளியில் பிஜேபி பிடிக்காதவங்க கூட இருப்பாங்க, சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ரசிகர்கள் ஓட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திமுக அதிமுக பிடிக்காதவங்க ஓட்டு அது இருக்குது. அதுக்கப்புறம் சீமான்கிட்ட போன ஓட்டு இவரோட ஓட்டு கொஞ்சம் திரும்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒரு 4-5 வழிகளில் அவருக்கு ஓட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை அவர் எப்படி புரிஞ்சுக்கிறான்னு தெரியல. அவர் கிரேட் ஸ்பாய்லர். அவர் அதிமுக திமுகவுடைய ஓட்டு வங்கியை கணிசமாக பாதிப்பார். அதை ஏற்றுக்கிறீங்களா? ஆமாம், பாஜக தீவிரமாக எதிர்க்கும் போது திமுக ஓட்டு வங்கியை பாதிப்பார். திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிக்கிற லெவலில் அதிமுகவை பாதிப்பார். ரெண்டு விதத்துலையும் பாதிப்பார். அவர் எப்படி ஸ்ட்ராட்டஜியை கொண்டு போகிறார்? திமுகவை ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறார், பாஜகவை ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறாரா? இப்போ இந்த மாதிரி பாஜக அதிமுக அணியோட கூட்டணின்னு பேச்சு வந்ததுன்னா விஜய்க்கு மரியாதை போயிடும் மைனாரிட்டிகள் மத்தியில். அப்புறம் அவங்க நம்ப மாட்டாங்க. வர 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் செல்வாரா? இது அவருக்கு லாபமா நஷ்டமா? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இங்க வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். வணக்கம் சார். அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் போவாரா? அதிமுக கூட்டணிக்கு போவார். அதிமுக பாஜக கூட்டணிக்கு போவாரான்றது கேள்விக்குறி. அதிமுக பாஜக கூட்டணி தொடரும்ல? அதிமுக பாஜக கூட்டணி தொடராமல் அதிமுக தனியாக அவரோட விஜய் போவார். அதிமுக பாஜக இருக்கிற இடத்துல விஜய் போனாலும் விஜய்க்கு அது ஒரு பின்னடைவாக இருக்கும். அது ஆக்சுவலாக ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி பெரிய மாதிரி தெரியலையே. அது பிரியலைன்னா விஜய் அங்கே போக மாட்டார். ஏன்னா இப்போ கூட நிர்மல்குமார் அந்த இணைச் செயலாளர் அவர் என்ன சொன்னார்? பாஜகவோட கொள்கை எதிரி, அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிற எந்த கட்சிகளோட நாங்கள் தொடர்பு வச்சுக்க மாட்டோம்னு சொன்னார். சமீபத்தில் கூட நிர்மல்குமார் சொன்னார், அந்த பொதுக்குழு முடிஞ்ச பிறகு நினைக்கிறேன். இந்த ஒரு போட்டாங்க, அந்த எஸ்ஐஆருக்கான ஒரு கூட்டத்தை போட்ட போது சொன்னார் நினைக்கிறேன். சிறப்பு பொதுக்குழுக்கு அப்புறம் தான். அப்புறம் சிறப்பு பொதுக்குழுக்கு அப்புறம் சொன்னார் அதை. ஆமாம், அதனால் அவங்க பாஜக இருக்கிற இடத்துல போக மாட்டார். போனாங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு ஒரு பின்னடைவாக இருக்கும். எடுத்த உடனே முதல் எலெக்ஷன்லேயே வார்த்தை தவறி விட்டாய் அப்படின்ற ஆகிடுது கடைசியில். கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக அப்படின்னு ப்ரொக்ளைம் பண்ணிவிட்டு ஒரு டிக்ளேர் பண்ணிவிட்டு நீங்கள் முதல் எலெக்ஷன்ஸ்லேயே நீங்கள் பாஜக இருக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா என்ன ஆகும்? நீங்கள் அரசியலில் என்ன வேணால் பண்ணலான்னு கிடையாது, அதுக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்குது. ரொம்ப நீங்கள் எது வேணால் பண்ணலான்னு அரசியலில் போக முடியாது. மக்கள் ஓரளவுக்கு தான் அதெல்லாம் ஏற்றுப்பாங்க. கூட்டணியும் ஒரு ரீசனபுளாக இருக்கணும். உங்கள் கொள்கைக்கும் கூட்டணிக்கும் சம்மந்தம் இல்லைன்றது வேறு விஷயம். அதுக்கு ஒரு கொள்கையை ஒரேடியாக 0 ஆக்கிட்டு நீங்கள் போக முடியாது. அதில் மக்கள் கொஞ்சம் என்னடா அது இப்படிலாம் பேசினா எப்படி ஆகிட்டார். ஏற்கனவே கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் பேர் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிருக்கு. ஒரு அரசியல் தலைவராக அவர் பிஹேவ் பண்ணாரா? பாதிக்கப்பட்ட மக்களை உடனே போய் பார்த்துருக்க வேண்டாமா? அவங்கள கூப்பிட்டு பார்த்தது தப்பு அப்படின்னு பல விஷயங்கள் அவர் மேலே இருக்குது. அப்போது அவரோட செயல்பாடுகள்லையும் குற்றம் கண்டுட்டு அவர் இது மாதிரி கூட்டணி போன்ற விஷயங்களில் சொன்ன வார்த்தைகள் மீறி கொள்கை எதிரியோட ஒரு கூட்டணின்னா பீப்புள் வில் நாட் அக்ரி. அது எல்லாத்தையும் ஏற்றுப்பாங்க மக்கள்னு நம்ம சொல்ல முடியாது. முதல் தேர்தல் தனியாக போகுது என்பது ஒரு பெரிய சவால் அல்லது ஒரு ரிஸ்க்கு. ஆகையால் அவருக்கு என்ன அறிவுரை கொடுக்கப்படுது அப்படின்னா, அவர் மட்டத்திலையும் வெளியிலிருந்தும் அல்லது அரசியல் வல்லுநர்கள் மட்டத்திலையும் முதல் தேர்தலை கூட்டணியோடு சந்திப்பது சிறப்பு அப்படின்னு அதை அவர் செயல்படுத்துவாரா? இந்த அரசியல் யாரும் விஜயகாந்துக்கு அப்படி சொல்லவே இல்லையே. முதல் கூட்டணி தேர்தல் நீங்கள் அப்படி போகாதீங்க, அதிமுகவோட போங்க, இல்லை திமுகவோட போங்கன்னு இப்போ இருக்கிற அதே 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இதே அரசியல் விமர்சகர்கள் தானே அப்போ இருந்தாங்க. என்ன சொன்னாங்க? எதுவுமே சொல்லவே இல்லையே. விஜயகாந்துக்கு அந்த அட்வைஸே பண்ணலையே. அவர் எப்படி வேணால் போட்டுன்னு விட்டாங்கல்ல. அவர் 6% ஓட்டை வாங்கினார்ல. விஜய் ஒரு செல்வாக்கு மிக்க நடிகர். இன்ஃபேக்ட் 6%க்கு மேலே கூட வாங்குவார் அவர். அவருடைய பாயிண்ட் என்னென்னா அவருடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அவர் கொள்கை வழி போகிறாரா, திராவிடன்ற பேரை வச்சு திராவிடத்தோட கொள்கைகளை பெரும்பாலும் அடாப்ட் பண்ணிவிட்டு பெரியார் படத்தை வழிகாட்டியாக வச்சுட்டு நீங்கள் போயிட்டு பாஜகவில் சேர்றீங்கன்னா அதோட ஒரு கேவலம் எதுவும் இருக்க முடியாது. ஆனால் அது நரேந்திர மோடி படமும் பெரியார் படமும் பக்கத்தில் இருந்து ஓட்டு கேட்குற ஒரு இதை நினச்சி பார்த்தாலே நிச்சயமாக அது விஜய் எப்படி நினைப்பாரு எனக்கு தெரியல. அது ரொம்ப கஷ்டமான ஒரு ஆட் லுக்காக இருக்கும் அது ஆக்சுவலாக.
நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தலுக்கு முன்பு, முக்கியமாக கரூருக்கு முன்பு என்ன நிலைப்பாடோ கரூருக்கு பின்பும் அதே நிலைப்பாடு அப்படின்னு நிர்மல்குமார் சொன்னார். அதாவது திரு விஜய் தான் முதலமைச்சர், என்ன நிலைப்பாடோ அதே நிலைப்பாடுன்னு. விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர், தாவேகா தலைமையில் கூட்டணி, அதுதான் நிலைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நிலைப்பாட்டை தொடர்வாங்களா? இப்போது சமீபத்தில் முக்கியமாக இன்று வந்த செய்திகள் என்னன்னா, மறுபடியும் அதிமுக விஜய் கட்சிக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. அது நடந்துட்டு இருக்குமா இல்லை மேம்போக்காக வருகின்ற வதந்திகளா? சார் அது நடக்கலாம் சார். பாஜக விட்டு நீங்கள் வெளில வந்தால் தான் அந்த கூட்டணி சாத்தியமாகும், இல்லாட்டி சாத்தியமாகாது. பாஜக இருக்கிற கூட்டணியிலேயே அதிமுக பாஜக இருக்கிற இடத்துலையே விஜய் போகிறாரா, அது விஜய்க்கு பின்னடைவு. நான் அரசியலில் இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்ல முடியாது, அது எக்ஸ்ட்ரீமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி போனார்னா விஜய்க்கு பின்னடைவு. எடுத்தோடனே திமுக கூட்டணிக்கு 15% ஓட்டு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க. பாஜகவோட விஜய் போய் சேர்ந்தாருன்னா, விஜய் அதிமுக பாஜகன்னா திமுக கூட்டணிக்கு எடுத்தோடனே 15% ஓட்டு நேரடியாக கிடைக்கும். அடுத்த 16லேருந்து ஆரம்பிப்பாங்க அவங்க. சிறுபான்மை ஓட்டுகளை சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. இப்போ அவர் விஜய் தனியாக இருந்தாருன்னா திமுகவுக்கு போகிற சிறுபான்மை ஓட்டை கொஞ்சம் பிரிப்பார். விஜய் தனியாக இருந்தார்னா, தனியாக தேர்தலை சந்திச்சார் அப்படின்னா அது திமுகவுக்கு எளிதாயிரும், திமுக ஜெயிக்கிறது எளிதாயிரும். என்ன திமுக பெரிய கூட்டணி வச்சிருக்கு, இந்த மாதிரியான ஒரு நிலை தொடரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, திமுக கூட்டணி வச்சிருக்கு. அப்போ அப்படின்னா எனக்கும் திமுகவுக்கும் போட்டி எதுக்கு விஜய் சொல்கிறாரு? திமுக பெரிய கூட்டணி வச்சிருக்குன்னு பயப்படுறவர் அல்லது தயங்குறவர். எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, நாங்கள் தான் திமுகவுக்கு போட்டி, அதிகாரத்தில் பங்கு, முதல்வர் கேண்டிடேட் எல்லாமே ஏன் சொல்கிறாங்க? அப்போ அவங்க வந்து திமுகவை எதிர்க்கிறதுக்கு தயாராக இருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஆனால் திமுகவை எதிர்க்கிறதுக்கு தயாராக இருந்துட்டு நான் தான் முதல்வர் கேண்டிடேட்டுன்ட்டு பழனிசாமியோட எப்படி கூட்டணி வைக்க முடியும்? அதுவே கூட கொஞ்சம் யோசனையான விஷயந்தான். அதிமுகவோட ஒரு கூட்டணி கூட பவன் கல்யாண் மாடல் அப்படின்றாங்க. பவன் கல்யாண் மாடல்லாம் இவருக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் அப்படின்றாங்க. அது இவர் முதல்வர் கேண்டிடேட்னு தன்னை வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு இவர் பழனிசாமியை முதல்வர் கேண்டிடேட்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணுவாரா? இதெல்லாம் வந்து தடுமாற்றங்கள். இந்த தடுமாற்றங்கள்லாம் வந்து அவரை வந்து பின்னாடி கொண்டு போகும். ஆனால் வெளிப்படை எதுவுமே சொல்லலை, வெளியே பின்னால் நடக்கல. பட் இதெல்லாம் தடுமாற்றங்கள். அவருக்கு இருக்கிற வாய்ப்புகளை பற்றி நம்ம பேசுகிறோம். ஆக்சுவலாக அந்த வாய்ப்புகளில் என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு தான் நம்ம பேசுகிறோம். ஆக்சுவலாக தனியாக போனார்னா பிரச்சனை இருக்குமா இருக்காது? தனியாக போனார்னா ஒரு விஷயம் தெளிவாகும். அவருக்கான வாக்கு வங்கி என்னன்னு தெரிஞ்சுன்னா அவர் அப்புறம் ஃப்யூச்சரில் பிளான் பண்ணலாம். அவருக்கு வந்து வயசு இருக்குது, அரசியல் பண்ணலாம். 31 பண்ணலாம், 29 பார்லிமெண்ட்டில் பண்ணலாம், 31 அசம்பிளியில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால தன்னுடைய ஸ்ட்ரென்த் இல்லைன்னு தெரியாமல் நீங்கள் அதிமுகவோடையோ எங்கேயோ வேறு ஒரு கட்சியோடய சேர்ந்தீங்கன்னா, நாளைக்கு ஏதோ 4 சீட்டு வாங்கினீங்க, 10 சீட்டு வாங்கினீங்கன்னா, எங்களால் தான் விஜயே சீட்டு வாங்கினார்னு ஒருத்தர் பழனிசாமி சொன்னார் வச்சுக்கோங்க, அது விஜய்க்கு எவ்வளோ கேவலமாக இருக்கும். இல்லை, விஜய் வந்து பழனிசாமிகிட்ட உங்கள் கட்சிக்கு ஆதரவே கிடையாது, எங்கள் ரசிகர்கள் ஓட்டு போட்டு தான் நீங்களே எம்எல்ஏ ஆயிருக்கீங்க, உங்கள் ஆட்கள்லாம் எம்எல்ஏ ஆயிருக்கீங்கன்னு சொன்னால் எப்படி விஜயகாந்தை பார்த்து ஜெயலலிதா சொன்னாங்களோ அந்த மாதிரி ஆக்ஷன் என்ன பண்ணுறது? நீங்கள் விஜய் அதிமுக கூட்டணியே வேண்டாங்கிறீங்க. நான் வேண்டாம் சொல்லலை. இல்லை, அது மாதிரி வர்றதுங்கிறது இல்லை. யார் முதல்வர் கேண்டிடேட், அதிகாரத்தில் பங்கு, உங்கள் கொள்கை நீங்கள் பேசுகிறது தான், விஜய் பேசினது தான். எனக்கும் திமுகவுக்கும் போட்டி, நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னா நீங்கள் அதிமுகவோட போனால் பழனிசாமி தான் அங்கே முதல்வர் கேண்டிடேட், அதிகாரத்தில் பங்கு கிடையாது. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு என்ன பயன்னா, அதிமுகவுக்கு தான் அது டூ ஆர் டை பேட்டில், விஜய்க்கு இது கிடையாது. அதிமுக வந்து வெற்றி பெறலைன்னா அவங்க கட்சி தான் பிரச்சனைக்குள்ளாகவும் வீக் ஆகும். எடப்பாடிக்கு தான் பதவி ஆட்டம் காணும். விஜய்க்கு என்ன சார் பிரச்சனை இருக்குது? எடப்பாடி சிஎம் ஆக்கிறதுக்காக விஜய் கட்சியாக ஆரம்பித்தார் இல்லையே. திமுக வரக்கூடாதுன்னு நினைப்பார்ல? திமுக வரக்கூடாதுன்னு நினைப்பார். அவருடைய சொந்த ஸ்ட்ரென்த்தில் தானே அவங்க என்ன சொல்கிறாரு ஆதவர்ஜினா பொதுக்குழுவில் பேசும்போது, நாங்கள் 26% ஓட்டு வச்சுருக்கோம், எதுக்கு நாங்கள் அதிமுகவோட கூட்டு சேரணும்னு கேட்டார்ல அவர். கேட்டார் இல்லையா? அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து அவர் கூட்டே சேரக்கூடாது, அவர் தனியாகவே நிற்கணும் அப்படி நான் பாயிண்டில் சொல்லவே வரல. அவரே பேசின பல விஷயங்கள் இருக்குல்ல, பாஜகவை கொள்கை எதிரி சொன்ன விஷயங்கள், அதிகாரத்தில் பங்கு போன்ற விஷயங்கள், நான் முதல்வர் போன்ற விஷயங்கள், எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு போன்ற விஷயங்கள், இது எல்லாமே அடிபட்டு போயிடும். நீங்கள் அதிமுகவோட கூட்டணி போனாலோ இல்லை அதிமுக பாஜக இருக்கிற இடத்துக்கு போனாலோ இது எல்லாமே அடிபட்டு போயிடும். அப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் செகண்டரி பிளேயராக மாறுறீங்க. செகண்டரி பிளேயர், 2ஆம் நிலை பிளேயராக மாறுறீங்க. நீங்கள் முதன்மை சக்தியாக சொல்லியிருந்த நீங்கள் 2ஆம் நிலை பிளேயராக மாறும்போது அப்போ உங்கள் அரசியல் எதிர்காலம் வந்து 2வது கட்டத்துலேருந்து ஆரம்பிக்குது. அப்போ நீங்கள் அடுத்தது முதல் கட்டம்னா நீங்கள் அடுத்தது திமுகவே வந்து வச்சுக்கோங்க. அப்போ அதிமுக சைட் லைன் ஆகிடும். இப்போ அதிமுக அப்போவும் எதிர்கட்சியாக இருந்து வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் 2ஆம் நிலையில் இருப்பீங்க. நீங்கள் இப்போவே முதல் நிலை எடுத்து நான் தான் பிரைமரி ஃபோர்ஸு, டிஎம்கே எதிரி நான் தான் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் அதிமுகவோட நீங்கள் அதிகமான ஓட் பர்சன்டேஜ் வாங்கி வாங்கினீங்க வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, சீட்டு வாங்குறீங்களோ இல்லை ஓட் பர்சன்டேஜ் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும்ல, அது எதிர்கால திட்டத்தை பிளான் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும்ல அது. அதனால் நான் வந்து இவங்க அதிமுகவோட போவாரோ இல்லை அதிமுக பிஜேபி இருக்கிறதுக்கு போவாரோ அதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னா அரசியலில் எல்லாம் பாசிபிள். ஆனால் அரசியலில் எல்லாம் பாசிபிள்ன்ற அதே நேரத்தில்
பொதுமக்கள் எல்லாத்தையுமே ஏற்றுக்க மாட்டாங்க. நீ என்ன சொல்லி வந்தீங்க, இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை மக்கள் கவனத்தில் வச்சுப்பாங்க. ஆக்சுவலாக காங்கிரஸ் போயிடும், திமுக அணியிலேருந்து காங்கிரஸ் போயிடும் அப்படின்னு தொடர்ந்து ஒரு வாரம் 10 நாளாக அதிக அளவுக்கு பேச்சு. காங்கிரஸை நிறைய பேர் முயல்கிறாங்க. காங்கிரஸ் இருக்க எம்பிக்கள் பாதி பேர் திமுக அணி வேண்டாம், தாவேக்காவுக்கு போகலான்னு நினைக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் அதற்கான சாத்தியங்கள் கம்மி. பீகார் தோல்விக்கு பிறகு காங்கிரஸ் தலைமை திமுக அணியோடு இருக்கிறத தான் விரும்புது. இது நடக்குமா? இல்லை சார், பீகார் தேர்தலுக்கு முன்னாடியே காங்கிரஸ் திமுகவோட தான் சார் தொடர்ந்து இருக்க விரும்புது. அது இங்கே இருக்கிற சில அதிருப்தியாளர்கள் பண்ண வேலை, திமுக பிடிக்காதவங்க பண்ண வேலை. ஆக்சுவலாக இந்த வேலுச்சாமி, இந்த KS அழகிரி போன்றவர்கள், அவங்களுக்கு ஏதோ ஒரு திமுகவோட பிரச்சனை. இந்த ராஜேஷ் இருக்கார், கன்னியாகுமரி சட்டமன்ற தலைவர், அவருக்கு என்ன நினைக்கிறாரு, அங்கே இருக்கிற மீனவர்கள், கிறிஸ்துவ மீனவர்கள்லாம் அவங்களுக்கு ஓட்டு போடணும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில். அதனால் ஒருவேளை விஜய் வந்தார்னா அவங்களாம் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறார். அப்படிலாம் கிடையாது. காங்கிரஸ் எந்த அணியில் இருக்கோ அந்த அணிக்கு தான் மைனாரிட்டி ஓட்டு போடுவாங்க. காங்கிரஸ் திமுக அணியில் இருந்தால் திமுகவுக்கு தான், திமுக கூட்டணிக்கு தான் மைனாரிட்டிகள் ஓட்டு போடுவாங்க. விஜயை நம்பி மைனாரிட்டிகள் ஓட்டு போட மாட்டாங்க. இன்றைக்கி அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா கூட மைனாரிட்டிகளோட ஒரே நம்பிக்கையாக இருக்கிறது காங்கிரஸ் தான். தமிழ்நாட்டில் அடுத்தது திமுக இருக்குது. விஜயை எந்த அடிப்படையில் நம்புவாங்க அவங்க? ஏதோ ஒரு அவர் எப்படி பாஜகவை ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜில் பாஜக இருக்கிற கூட்டணிக்கு போவாரான்ற ஒரு பேச்சு வந்துட்டு இருக்கிற சூழலில் மைனாரிட்டிகள் அவரை எப்படி நம்புவாங்க? அதிமுக பாஜக இருக்கிற கூட்டணிக்கு, அதான் எங்கே போனாலும் நயினா நாகேந்திரனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க நம்ம ரிப்போர்ட்டர்ஸ்லாம். தாவேக்காவுடன் கூட்டணி உண்டா? அவர் உடனே ஜனநாயகவாத முடிவு செய்வோம் அப்படின்றார். தாவேக்கா உங்களுக்கு கொள்கை எதிரியாச்சு அடுத்த கேள்வியை கேட்க மாட்டேன் யாரும், அதோடு நிறுத்திக்கிறான். அது கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க போல் இருக்கு. சார் தாவேக்கா உங்களுக்கு கொள்கை எதிரி, பாஜகவுடன் இருக்குது, பாஜகவோடையும் போக மாட்டோம், பாஜக இருக்கிற கட்சியோடையும் தொடர்பு கொள்ள மாட்டோன்னு நிர்மல்குமார் சொல்லிருக்காரு. அடுத்த கேள்வியை கேளுங்கன்னா அதை கேட்க மாட்டேங்கிறாங்க ரிப்போர்ட்டர். நம்ம ரிப்போர்ட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த இதோடு விட்டுட்டு அதை ஒரு 8 காலமாக போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. இதான் நிலைமை இன்றைக்கி. ஆக்சுவலாக யாருமே உள்ளே போயிட்டு என்ன விஜய் சொன்னார், விஜயோடைய ரோல் ஸ்டாண்டிங் என்னவாக இருக்குது, ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்குது, அவருக்கு வாக்குகள் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவருக்கு வாக்குகள் வரத்துக்கான வாய்ப்புகள் ஐ எம் சீயிங் சோ மெனி வேஸ். என்னென்ன வழிகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? முதல்ல அவருக்கு திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் வரும். அதிமுகவுக்கு மொத்தமாக போயின்னு இருக்கிற 90% போயின்னு இருக்கிற அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் கொஞ்சம் அவருக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் பாஜக எதிர்ப்பு ரோலை ரொம்ப தீவிரமாக கையில் எடுத்தார்னா திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்பு வாக்குகளை கொஞ்சம் எடுப்பார். அதில் மைனாரிட்டி அடங்கும், மைனாரிட்டிக்கு வெளியில் பிஜேபி பிடிக்காதவங்க கூட இருப்பாங்க, சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ரசிகர்கள் ஓட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திமுக அதிமுக பிடிக்காதவங்க ஓட்டு அது இருக்குது. அதுக்கப்புறம் சீமான்கிட்ட போன ஓட்டு, இவரோட ஓட்டு கொஞ்சம் திரும்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒரு 4-5 வழிகளில் அவருக்கு ஓட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை அவர் எப்படி புரிஞ்சுக்கிறாரு தெரியல. ஆனால் அதெல்லாம் வருமா இல்லையான்றதை இப்போ கேள்விக்குறி. நிறைய பேர் அரசியல் வித்தகர்கள், விற்பனர்கள், பெரிய பெரிய அரசியல் ஜாம்பவான்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விமர்சகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஒரு அன்டெஸ்டட் அப்படின்றாங்க. அன்டெஸ்டட் தான் உண்மை. அன்டெஸ்டட்னா அவர் 1% இருக்கலாம், 10% இருக்கலாம், 5% இருக்கலாம், இல்லை 15% இருக்கலாம், 30% கூட இருக்கலாம். அன்டெஸ்டட் டெஸ்டானால் தான் தெரியும். ஆனால் இவ்வளோ வாக்குகள் வரத்துக்கான இவ்வளோ வழிகள் நான் சொல்கிறேன்ல, இவ்வளோ வழிகள்லேயும் அவருக்கு வாக்குகள் வந்ததுன்னா அவர் முதல்ல 30% டச் பண்ணுவார்ல. இது நீங்கள் சாத்தியம் நினைக்கிறீங்களா? சாத்தியம் இருக்குது சார். அவருடைய பிரச்சாரத்தை பொறுத்து இருக்குது, அவர் எப்படி பிரச்சாரத்தை கட்டமைக்கிறாருன்றதை பொறுத்து இருக்குது. நீங்கள் இதை விளக்கணும். முக்கியமாக அவர் 2 மாநாடு நடத்தினார், 3 ஊர்களுக்கு போனார், 3வது 6 கூட்டம் நடத்தினார். ஆமாம், 3 ஊர்களுக்கு போய் 6 கூட்டம், அந்த 3 மாவட்டங்கள். அதில் இன்னும் கூட போக இருக்கு. நீங்கள் இப்போ என்ன சொல்ல வந்தீங்கன்னா, அவர் பிரச்சாரம் போகிறத பார்க்கலாம், அதை வச்சுட்டு 30 கூட வரும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது இந்த மாதிரியான அவருக்கு வாக்குகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவர்களுக்கு 3 வரலாம், 30 வரலாம்னு சொல்லுவாங்க. இல்லை, நீங்கள் இப்போ சொல்ல வந்தது இன்னும் விளக்கம். அன்டெஸ்டட்னு சொல்லும்போது அது 3ஆவும் இருக்கலாம், 30ஆவும் இருக்கலாம். அது வரும்போது தான் தெரியும். என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, அந்த வாய்ப்புகள் ஓட்டுகள் வரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் அவருக்கு இருக்குது. அது எவ்வளோ தூரம் சாத்தியமாகும்னு நமக்கு ஃபீல்டில் தெரியல. இன்னும் ஒரு பிரச்சாரம் போனார்னா, நீங்கள் இப்போ சொன்னீங்க ஒரு 10-15% இருக்கலாம், அது 30 கூட போகக்கூடும் அப்படின்னு சொல்கிறீங்க. அது 15ஆவும் இருக்கலாம், 30ஆவும் இருக்கலாம், 3ஆவும் இருக்கலாம், 30ஆவும் இருக்கலாம். அது எப்படி நடக்க போகிறதுன்னு தெரியாது. அந்த அன்டெஸ்டட்ன்றதுக்கு அன்டெஸ்டட்னு சொல்கிறவங்களோட நோக்கம் என்னவாக இருக்குன்னா, அவர் ரொம்ப குறைவான ஓட்டு வாங்குவார்னு அவர் அன்டெஸ்டட் சொல்கிறவங்களோட நோக்கம் அவர் குறைவான ஓட்டு வாங்குவார்னு நோக்கத்தில் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அது அன்டெஸ்டட்னா 3ஆவும் இருக்கலாம், 30ஆவும் இருக்கலாம் நான் சொல்கிறேன். அப்படி எடுத்துக்கலாம்ல, பாசிட்டிவாக எடுத்துக்கோங்களேன். இப்போ விஜய் ரசிகரை கேட்டால் ஆமாம் சார் அன்டெஸ்டட் தான், ஆனால் 30% ஓட்டு வாங்குவோன்னு. இன்னொருத்தர் இப்போ விஜய் பிடிக்காதவங்கள ஆமாம் சார் அன்டெஸ்டட் தான், 3க்கு மேலே வாங்க மாட்டார் சார் அப்படின்னுவாங்க. அவர் கிரேட் ஸ்பாய்லர், அவர் திமுகவுடைய ஓட்டு வங்கியை கணிசமாக பாதிப்பார், அதை ஏற்றுக்கிறீங்களா? ஆமாம், பாஜக தீவிரமாக எதிர்க்கும் போது திமுக ஓட்டு வங்கியை பாதிப்பார். திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிக்கிற லெவலில் அதிமுகவை பாதிப்பார்.
ரெண்டு விதத்துலையும் பாதிப்பார். அவர் எப்படி ஸ்ட்ராட்டஜியை கொண்டு போகிறார்? திமுக ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறார், பாஜக ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறாரா? இப்போ இந்த மாதிரி பாஜக அதிமுக அணியோட கூட்டணின்னு பேச்சு வந்ததுன்னா விஜய்க்கு மரியாதை போயிடும் மைனாரிட்டிகள் மத்தியில். அப்புறம் அவங்க நம்ப மாட்டாங்க வேறு. இப்போ எப்படி அதிமுக நம்பாத இருந்தாங்களோ பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மைனாரிட்டிகள், அந்த மாதிரி இவரையும் நம்ப மாட்டாங்க. ஆனால் ஒரு தனியாக போய் இன்னும் பல இடங்களில் பிரச்சாரம் போய் இன்னும் பல ஊர்களுக்கு பிரச்சாரம் போய், ஏன்னா அவர் வெளியே வரும்போது ஏராளமான மக்கள் கூடுறாங்க. அவருடைய ரசிகர்களாக இருக்கலாம், அவருடைய தொண்டர்களாக இருக்கலாம். அவர் மிகப்பெரிய நடிகர், ஒரு மாஸ் ஆக்டர். ஆகல அவரை பார்க்க வர்றாங்களா, இல்லை அவர் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் நினைக்கிறாங்களா, எல்லாமே தேர்தலாம் தெரியும். ஆனால் ஒரு மிகப்பெரிய அளவுக்கான கூட்டம் கூடுது. சமீபத்தில் நடந்த எஸ்ஐஆருக்கு எதிரான அவங்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் கூட அவர் கலந்து காட்டியும் பெருமளவுக்கு கூட்டம் கூடிச்சு யாரையுமே மறுக்க முடியாது. அவர் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி லைட்டாக சொன்ன மாதிரி நிறைய இடங்களுக்கு போகிறாரு, நிறைய மக்கள் கூடுறாங்க, அவருடைய செல்வாக்கு பெருகுது, 25-30% வந்தது அப்படின்னா அது திமுகவுக்கு பாதிப்பா அண்ணா திமுகவுக்கு பாதிப்பா? ரெண்டு பேருக்குமே பாதிப்பு. ரெண்டு பேருடைய ஓட்டுலேருந்து எடுப்பார். ஏன்னா திமுக ஆட்சியில் இருக்குது, ஆட்சியில் வரணும்னு நினைக்கிது. அண்ணா திமுக ஆட்சி இழந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிது. அதாவது அண்ணா திமுக ஆட்சிக்கு வர முடியாது, அந்த பாதிப்பில் அண்ணா திமுக ஆட்சிக்கு வர முடியாது. அந்த பாதிப்பில் திமுகவுக்கே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக தான் வருமே தவிர மெஜாரிட்டி வருமானு டவுட் ஆகிடும். ஏன் அப்படி சொல்கிறீங்க? ரெண்டு பேரையும் பாதிப்பார்ல. கூட்டணி பெருசாக இருக்குல்ல, இருக்கலாம் சார். ரெண்டு பேரையும் பாதிப்பார்ல. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக தான் வரும், மெஜாரிட்டி வராது இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ரெண்டு பேர் ஓட்டையும் பாதிப்பார்ல. அவர் தனியாக இருந்து நான் சொல்கிற லெவலில் நான் சொல்கிற மாதிரி அவர் செஞ்சார்னா, நடந்தார்னா, திமுக எதிர்ப்பு கடுமையான எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு அதை விட கடுமையாக இருக்கணும். எடுத்தார்னா அதிமுக ஓட்டும் விட்டு திமுக ஓட்டையும் பாதிப்பார். காங்கிரஸ் பற்றி நீங்கள் சொன்னீங்க. காங்கிரஸை பொறுத்த மட்டும் அந்த திமுக பிடிக்காத காங்கிரஸ்காரங்கள்லாம் அந்த சொல்லியிருந்தாங்களே தவிர, அந்த காங்கிரஸோட மேலில் திமுக ஒட்டி தற்சமயத்துக்கு போகிற மாதிரி இல்லை. ஆக்சுவலாக அவங்க இன்றைக்கி கூட கார்த்திக் சிதம்பரம் சொல்லியிருக்கார், இந்த இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும், திமுக அணியில் தான் காங்கிரஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கார். ஆனால் அவங்களுக்கு அதே தான், விஜய் ஒரு அன்டெஸ்டடாக இருக்கார். அவர் கூட போகலாமா நம்ம வேண்டாமா, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க போயிட்டு அப்புறம் இருக்கிறதும் போச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் இதுலேயே இந்த வாட்டி அசம்பிளி எலெக்ஷனை இது பண்ணிடலாம். ஒரு விஜயோடைய ஒரு ஓட் பேங்க் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு அவரோட போகிறத பற்றி நம்ம யோசிக்கலான்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க ஆக்சுவலாக. ஆனால் இல்லை, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. இடங்கள் இதெல்லாம் நம்ம கற்பனைன்னு கூட சொல்ல முடியாது. இதெல்லாம் காங்கிரஸ்லேயே சில பேர் கலைப்படுறது ஆக்சுவலாக விருப்பங்கள் சொல்கிறீங்க. அவருடைய விருப்பங்கள் தனிப்பட்டவர்களுடைய விருப்பங்களாக இருக்குது. என்னென்னா கேரளாவில் விஜயோட கூட்டணி சேர்ந்தால் கேரளா எலெக்ஷனில் வின் பண்ணலாம், பாண்டிச்சேரி புதுச்சேரி எலெக்ஷனில் வின் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டிலேயே அவருக்கு அன்டெஸ்டட் எவ்வளோ ஓட்டு வரும்னு தெரியாத போது கேரளாவில் அவரை வச்சு வருவார் எப்படி நினைக்கிறாங்க எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அங்கேயே உங்களால் கணிக்க முடியல அவரோட ஓட் பேங்கை. அப்புறம் கேரளாவில் எப்படி ஓட் பேங்கை கணிப்பீங்க? அவர் வந்தால் கேரளா எலெக்ஷனில் வின் பண்ண முடியும்னு எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? நமக்கு தமிழ்நாட்டிலேயாவது எந்த ஓட்டு எப்படி வரும் விஜய்க்குன்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. கேரளாவில் என்ன சொல்ல முடியும்? ரெண்டு ஸ்ட்ராங்கான ஒரு லெஃப்ட் ஃப்ரண்ட்டும் அந்த காங்கிரஸ் அணியும் ஒரு ஸ்ட்ராங்காக ரெண்டு அணி இருக்கிறப்போ மாற்றி மக்கள் ஓட்டு போட்டு இருக்கப்போ பிஜேபியோட உள்ளே போது அவன் ஒரு ஸ்ட்ரென்த்தை நிரூபிச்சுட்டு இருக்கிற லெவலில் அங்கே கேரளாவில் இருக்கிறப்போ இவர் போயிட்டு என்ன பண்ண முடியும்? அங்கே பொலிட்டிக்கலாக திங்க் பண்ணுற ஒரு ஊர், நடிகர்களுக்கு பெரிய அளவுக்கு அரசியலில் வந்தால் கூட மரியாதை இல்லாத ஒரு ஊராக இருக்குது. ஆக்சுவலாக நடிகர்களை என்கரேஜ் பண்ணாத ஊராக இருக்கும். அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு இந்தியாவுடைய மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த சினிமா பாலிடிக்ஸில் ரொம்ப இப்போ தான் சுரேஷ் கோபி வந்திருக்காரே தவிர மற்றபடி சினிமாவும் பாலிடிக்ஸையும் அவங்க மிக்ஸ் பண்ணி பார்க்குறதில்ல அவங்க. அதனால் விஜய்க்கு இங்கே என்ன ஓட்டு இருக்குதுன்னு தெரியாத போது அங்கே என்ன ஓட்டு இருக்குன்னு எப்படி தெரியும்? அதனால் கேரளாவில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சில காங்கிரஸ்காரர்கள் சொல்கிறது இருக்குல்ல, அது ஏதோ அது திமுகவை பிடிக்காது, திமுகலேருந்து தேரை இழுத்து தெருவில் விட்டுறணும் பார்க்குறாங்க, காங்கிரஸ் தேரை இழுத்து தெருவில் விட்டுறணும் பார்க்குறாங்க. அது பாட்டு கிடைக்கட்டும், அது நிலைக்கு போய் சேர வேண்டாம்னு நினைக்கிறாங்க அவங்க. திமுகவில் இருக்கிறவங்கலாம் இடங்கள் கேட்குறாங்க, கூடுதல் இடங்கள் கேட்குறாங்க, ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க. ஆகையால் கடைசி நிமிஷத்தில் விஜய் இதெல்லாம் கொடுக்க தயாராக இருக்கிறதுனால இடம் மாறுவது எளிதாக இருக்கும். அது சாத்தியமா? இடங்கள் அதிகமாக கேட்குறாங்கன்றது உண்மை. நேற்று கூட ரவிக்குமார் சொல்லியிருக்காரு, விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் இடங்கள் டபுள் டிஜிட்டில் கேட்போம், ஆனால் ஆட்சியில் பங்கு கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டார். அது மாதிரி தான் ரியாலிட்டி, யதார்த்த அரசியல் அவர் நேற்று பேசியிருக்கார். ஏன்னா கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற்றதுன்னா அதுதான் மெஜாரிட்டி இருந்ததுன்னா அதுதான் அமைக்கும். அதுவே மெஜாரிட்டி பெறல, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்குது, கூட்டணி கட்சிகள் துணை வேணும்னா அப்போ கூட்டணி ஆட்சிக்கு வரும். அது இயல்பாக அமையிறதை பொறுத்து இருக்குது. தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அது சரியானபடி வாக்காளர் மத்தியில் சரியான ஒரு வரவேற்பு இருக்குமான்னு டவுட்டாக இருக்குது. விஜய் அதான சொல்கிறாரு, அதான சொன்னார். விஜய் தானே அதை முதல்ல சொன்னார். அவர் சொன்னார் சார். பட் அவர் கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னாரு. பட் அவர் அவரும் மெஜாரிட்டி ஆச்சுன்னா அவர் கூட்டணி கொடுப்பார். இப்போது தெலுங்கு தேசம் மெஜாரிட்டி வந்தது. பட் பவன் கல்யாணுக்கும் பிஜேபிக்கும் மந்திரி பதவிகள்லாம் அங்கே கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம கூட்டணியில். அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு கூட விஜய் ஆட்சிக்கு வர்றது பட்சத்தில் அவர் செய்யலாம். அவர் கூட்டணி ஆட்சின்னு சொல்லி ஓட்டு கேட்பாரா விஜய்?
விஜய் கூட்டணி அமைத்தால் யார் விஜய் அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னார். ஆனால் கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு முதல்ல ஓட்டு கேட்பாரா? அவர் கூட்டணியே அவர் இன்னும் அவர் கூட யாருமே எந்த கட்சியும் கூட்டணியே வரல. அது வேற விஷயம். யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பு இருக்கு? வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்கு. டிடிவி பேசிட்டு இருக்காரு. டிடிவி பேசிட்டு இருக்காரு. அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. டிடிவி பேசுறாரு. அவர் நேஷனல் என்டிஏ விட்டு வெளில வந்துட்டார். அவர் வந்து அங்கே எடப்பாடி முதல்வர் கேண்டிடேட்னு சொல்கிற லெவலில் அவர் இங்கே திருப்பி அங்கே போகிற மாதிரி இல்லை. அது பாஜகவும் அதை ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்டிஏ கட்டி விட்டாங்கன்னா என்டிஏ, ஓபிஎஸ், செங்கோட்டையன் எல்லாருமே வந்து நேராக விஜயை பார்த்து போனாலும் போவாங்க, சொல்ல முடியாது. அதுக்கு நடுவில் வந்து வேறு ஏதாவது அண்ணாமலை போன்றவர்கள் வந்து கொஞ்சம் பிஜேபி விட்டு வெளில வந்து தனி கட்சி ஆரம்பித்தாங்கன்னா அவங்களும் வந்து விஜயை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி வருவார் அண்ணாமலை? தெரியல, அது ஒரு பேச்சு இருக்குது. அவரை பார்த்தாலே எங்கே பிடிச்சிருந்தா இருப்பேன், இல்லாட்டி போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டியெல்லாம் சொல்கிறார் அவர் ஆக்சுவலாக. ஆனால் அவருக்கு வந்து பாஜகவில் இப்போ வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கார், ஒரு அசௌகரியமாக இருக்கார், அன்கம்ஃபர்டபுளாக ஒரு ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர்னு தரையில் விழுந்த மீன் மாதிரி இருக்கார் ஆக்சுவலாக. ஏன்னா அவருக்கு ஒரு உரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை அவருக்கு ஆக்சுவலாக. மாநில பாஜகலையும் அவர் ஒதுக்குறாங்க, மத்திய பாஜகலையும் ஒதுக்குறாங்க. இன்றைக்கி தான் பிரைம் மினிஸ்டர் ஒரு முதுகில் தட்டி கொடுத்துருக்காரு. அதோட அர்த்தம் என்னன்னு தெரியல. கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொன்னாரா என்னன்னு தெரியாது. இன்றைக்கி வரவேற்பில், கோவை வரவேற்பில் முதுகில் தட்டி கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக பல பேர் என்ன சொன்னாங்க, கோவையில் வந்து சந்திச்சுட்டு நான் வந்து பாஜக விட்டு வெளில போகிறேன், போயிட்டு 29 எலெக்ஷனில் உங்களோட வந்து சேர்ந்துக்கிறேன், எனக்கு இந்த எலெக்ஷன் டார்கெட் எடப்பாடியை வந்து தோக்கடிக்கணும்னு சொல்லுவார், அவர்கிட்ட சொல்லிட்டே வெளில வருவார்ன்ற மாதிரி அண்ணாமலைக்கு வேண்டியவங்களாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவர் பார்த்து தனியாக பேசினாரா இல்லைன்னு தெரியாது. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலில் மோடிகிட்ட பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அமித்ஷாட்ட தான் பேசணும் ஆக்சுவலாக. இந்த நிகழ்ச்சியில் கருத்தில் குறிப்பிட்டிருக்கிறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.